அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று சமூக அறிவியல் 4ஆம் வகுப்பிற்கான பருவம் 3 2024-25 தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வியானது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திவ்யா கோணேஸ்வரம் கோயிலுக்கு செல்ல விரும்புகிறாள், செல்ல வேண்டிய நாடு எது? இலங்கை. இரண்டாவது கேள்வி, நிஷா வெளிநாட்டில் வசிக்கிறாள், அவள் படிக்கும் பள்ளியின் தமிழ் மொழியும் ஒரு பயிற்று மொழியாக உள்ளது, அவள் வசிக்கும் நாடு எது? ஆவண்ணா, மலேசியா. மொரிஷியஸ் நாட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல் அருங்காட்சியகம் தான் இன்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக பார்க்கப்படுகிறது. கேள்வி எண் 4, மதராஸ் மாகாணத்தில் இடம்பெற்றிருந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டின் அரசின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள கோட்டை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஆனாதான் ஆன்சர், புனித ஜார்ஜ் கோட்டை. ஆறாவது கேள்வி, கிராமப்புற சுயாட்சி, சோழர் காலம், உத்திரமேரூர் கல்வெட்டு இவற்றுடன் தொடர்புடைய மாவட்டம். உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான். ஈஎன்னா காஞ்சிபுரம் தான் அதனுடைய சரியான ஆன்சர். குழந்தைகளுக்கு எதிரானது, அது 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளியில் படித்து தொழிற்சாலைகளில் வேலை செய்தல், சுகாதார உணவு உண்ணுதல், தடுப்பூசி. ஆன்சர் தொழிற்சாலைகளில் வேலை செய்தல். 10, பங்கேற்பதற்கான உரிமை அல்லாது எது அப்படின்னு பார்த்தோம்னா உணவும் முன்பும் பின்பும் கை கழுவுதல். கோடிட்டடத்தை நிரப்புகளில் 11வது கேள்வி, 3 முறை உலக தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டன. 12வது கேள்வி, சிங்கப்பூரில் தமிழர்கள் உருவாக்கப்பட்ட விமான நிலையம் கல்லாங். மதராச மாநிலம் 1969 தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 14வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படுவது குற்றாலம். 15வது கேள்வி, போலியோ சொட்டு மருந்து 5 வயது வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. சரியா தவிர 1000 தூண்களை கொண்ட கோவில் பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் கிடையாது, தமிழ்நாடு. அதனால் ஆன்சர் தவறு. தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்வுன்னா சரியான பதில். சென்னை நகரத்தின் முந்தைய பெயர் மதராஸ் தான், அதுவும் சரியான ஆன்சர். மதுரை ஏலக்காய் நகரம் கிடையாது, தூங்கா நகரம். ஸோ இது தவறு, பதிலானது தவறு. 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தும் சட்ட விரோதமானது தான் சரியான பதில். பொறுத்துகள்ல இலங்கை என்பது தலைநகரம். இது பொறுத்துக 21. இலங்கைக்கான சரியான பதில் கொழும்பு. மலேசியாவுடைய தலைநகர் லிகோர். சிவகங்கை அப்படின்னு சொன்னோம்னா கீழடி தமிழாய்வு சிவகங்கையில் தான் இருக்குது. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. குழந்தை எண் அப்படிங்கிறது 1098. வேறுபட்ட மடுக இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா மலேசியா தான் வேறுபட்ட ஒன்று. 27ல் வேறுபட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சல் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது தான். 28ல் மதராஸ் சைலம் அப்படிங்கிற வார்த்தை வித்தியாசமான வார்த்தைகள். 29வது கேள்வி, தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறது. 30வது தொழிற்கூடங்களில் வேலை செய்தல். 6வது வினாக்களுக்கு விடையளிக்க. அதில் 31வது கேள்வி, எந்தெந்த நாட்டு நாணயங்களில் தமிழ் இடம்பெற்றுள்ள பார்த்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, மொரிஷியஸ் மற்றும் சிங்கப்பூர். 32, சிங்கப்பூர் தமிழர்களின் கடின உழைப்பால் உருவானவற்றை எழுதுக. சொகூர் பாலம், செம்பவாங் கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கதீட்ரல். அடுத்து 33வது கேள்வி, தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றாலம், கொடைக்கானல், ஒகேனக்கல் அருவி, மெரினா கடற்கரை, வேலூர் கோட்டை சுற்றுலா தலங்கள். 34வது கேள்வி, பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்து மாநிலங்களின் பெயர்களை எழுதுக. பழைய மதராஸ் மாகாணத்தினுடைய மாநிலங்கள் பெயர்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை அடிப்படையாக வைத்து உருவான மாநிலங்கள் தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசாவின் சில பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு. இவை எல்லாமே தமிழ் மொழி கொஞ்சம் அடிப்படையாக அவங்க மொழிகளில் இருக்கும் அப்படிங்கிறதா. 35, பெற்றோரை தவறவிட்ட குழந்தை பேருந்து நிலையத்தை அழுது கொண்டிருப்பதை பார்த்தால் நீ என்ன செய்வ? அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு ஒப்படைப்பேன். அதான் நம்ம செய்ய வேண்டிய முறை அப்படிங்கிறது. 36வது கேள்வி, கீழ்காணும் நாடுகளின் வளர்ச்சிக்காக தமிழர்கள் ஆற்றிய பங்களிப்பை பற்றி எழுதுக அப்படிங்கிறதான் 36வது வினா. இதில் நாடுகளும் கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் பங்களிப்பு ரெண்டையுமே நம்ம குறிப்பிடணும். முதலாக கொடுக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா. அதை நீங்கள் முதல்ல மலேசியா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மொரீஷியஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 நாடுகளுக்குரிய நம்ம தமிழர்கள் எந்த மாதிரியான பங்களிப்பு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி எண் 36லையும் எழுதணும். 36 பார்த்தீங்கன்னா மலேசியா பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் மலேசியாவில் பண்பாடு மற்றும் அரசியல் ரொம்ப பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதான் தமிழுடைய பங்களிப்பு மலேசியா நாட்டில். அதே மொரிஷியா பார்த்தீங்கன்னா இத்தீவை வாழ்வதற்கு ஏற்றதாக மாற்றுறதுக்கும் சரி, பல கட்டிடங்கள் கெட்டுறதுக்குமே
தமிழர்கள் உதவி இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக. அதை மதராஸ் சென்னை தமிழ்நாடு மாறுவதற்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஏன்னா சில பாளையங்களாகவும் ஆற்காடுகளாகவும் இருந்துச்சு. அதை தான் சொல்லணும். வட ஆற்காடு, தென் ஆற்காடு, செங்கல்பட்டு, மதராஸ், சேலம், கோயம்புத்தூர், திருச்செங்கோடு அண்ட் தஞ்சாவூர், மதுரா, திருநெல்வேலி வந்து திணைவேலி அப்படின்றது. நீலகிரி உட்பட மொத்தம் 25 மாவட்டங்கள் இருந்தன. 38வது கேள்வி, பின்வரும் நகரங்களின் சிறப்புகளை எழுதுங்க. குற்றாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படுகிறது. போடி நாயக்கனூர் தான் வந்து ஏலக்காய் நகரம் என அழைக்கப்படுவது. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனவும், தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் எனவும் அழைக்கப்படுகிறது. உதகமண்டலமானது மலைகளின் ராணி எனவும் அழைக்கப்படுகிறது. 39வது கேள்வி, மாணவர்களின் வளர்ச்சிக்காக பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் உனக்கு பிடித்த திட்டம் எது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக கொண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் தான். உணவின்றி பள்ளிக்கு வரும் மாணவர்களின் பசியை போக்குவதற்காக உருவானதுனால இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி மேலும் நிறைய மதிப்பீடுகளை நம்ம சேனலில் பதிவிடலாம். நன்றி. வேறு ஏனும் சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா உங்களுடைய பதிவுகளை வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்திருக்கிறேன். மேலும் சேனலை பிடிச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.